நீங்க எல்லாம் சௌக்கியமா இருந்தா நாங்களும் சௌக்கியமா இருப்போம். ரசிகர்கள் சௌக்கியமா இருந்தா தான் நடிகர்கள் சௌக்கியமா இருக்க முடியும். இங்க வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இங்க வரவழைச்சது படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சூப்பர் ஹியூமன் சாகான்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, திரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் கிடையாது, தரையில வீரத்தை காட்டுறவங்க தான் சூப்பர்மேன். அப்படி தரையில வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் தலைமையில நடைபெற்ற தமிழீழ விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால், மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் வளர்ந்தே தீரும், அது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கே இதை பத்தி பேசினா, இன்னைக்கு மே 17 முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்த நாள். அந்த போராளிகள் அனைவருக்கும், தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் என்றிருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதையை டைரக்டர் குகன் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது. என்ன இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு? நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுதான் செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிலிட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுதான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை வச்சுதான் பண்ண முடியும். இந்த படத்துல கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு. நானும் பிஸியா மாசத்துக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. போன மாசம் சிங்கப்பூர் சரவணன், அதுக்கு முன்னாடி அன்னபூரணி, அதுக்கு முன்னாடி மேன்ஷன் ஹவுஸ் ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டானோட மலையாள படம், இப்படி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இதை குகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம், ஆனா இதை செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் புது ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை, எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்ப தான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங் தான் போனா புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய கிரேன் கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா அது படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொகேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானது இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனா இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிக்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கிரேனை தூக்கி. என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சு இந்த ப்ரொடியூசர் மன்சூர் இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு இருக்க தைரியம் தான். உண்மையிலேயே நீங்க கமலா தியேட்டர்லயும் சத்தியம் தியேட்டர்லயும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்க 2 படம் எடுத்திருக்கலாம். நானே சொல்லுவேன், குகன் கிட்டையும் கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா நடிகர்கள் என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம். ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க வச்சவர் மன்சூர்.